தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் பிற்பகல் 2:30 மணி வரை மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறிகிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்போம். தாய்மானவன் வணக்கம். இன்று காலையிலிருந்தே நம்ம பார்க்கிறோம் பல்வேறு பகுதிகளில் சென்னையில மழை பெய்யக்கூடிய காட்சிகளையும் அது தொடர்பான தகவல்களையும். இப்ப வானிலை ஆய்வு மையம் இது தொடர்பா என்ன சொல்லியிருக்காங்க? மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகவும் வெப்ப சலனம் காரணமாகவும் தமிழகத்துல இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி சென்னையில காலை முதலே பரவலாக வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்ட நிலையில படிப்படியாக மழையினுடைய தீவிரம் என்பது பல்வேறு பகுதிகளில் அதிகரித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த வகையில அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது மதியம் 2:30 மணி வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்கள்ல மதியம் 2:30 மணி வரைக்கும் மிதமான இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இடி மின்னலோடு கூடிய மழைப்பொழிவு இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை, கோவை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல லேசான இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறுகிய கால முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில 2:30 மணி வரைக்கும் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலும் கூட இன்று முழுவதும் சென்னைக்கு பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவே வானிலை ஆர்வலர்கள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த 2 தினங்களா கடுமையான வெப்பநிலை என்பது இருந்த ஒரு சூழலில் தற்போது மாநகரம் முழுவதும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழலை மழையின் காரணமாக நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.